பிக் பாஸ் சீசன் 9 தமிழ் 20 போட்டியாளர்கள் வந்திருந்தாங்க இல்லையா? ஸோ 20 போட்டியாளர்களில் நாம் வந்து அந்த 20 போட்டியாளர்களை பற்றி நம்ம வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை, அதாவது அவங்கள பற்றின அனலைசஸ் வந்து ஒரு 10 நாள்லாம் நம்ம பண்ணுவோம். அதை நம்ம நிறைய பேர் வந்து எதிர்பார்ப்பாங்க. நம்ம ஜாக்கி டிவி நேயர்கள் இந்த மாதிரி வருஷம் நீங்கள் பண்ணுவீங்களே. போன வாட்டிலாம் சில டைம்லாம் நம்ம அதை பண்ணவே இல்லை. காரணம் என்னன்னா அவ்வளோ வெறுப்புகள். சரி இப்போ பண்ணுவோம் அப்படின்ற ஒரு விஷயம். ரெண்டாவது நிறைய வீடியோக்கள் அப்போ பண்ணிட்டு இருந்ததுனால அந்த வீடியோக்கெல்லாம் பண்ண. ஸோ இப்போ கொஞ்சம் டைம் இருக்குது. சரி இதை வந்து நம்மளாம் வந்து இவ்வளோ பேசணும், இவ்வளோ பண்ணணுன்றதை விட இப்படி ஒரு விஷயம், இப்படி ஒரு கேரக்டர் வந்தாங்க, அப்படியான ஒரு வீடியோ நம்மக்கிட்ட இருக்கணும். நாம் அவங்கள பற்றின புரிஞ்சதுக்கெல்லாம் என்ன, அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை பண்ணாங்க அப்படின்றது தான். ரைட். முதல்ல நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து நந்தினி. ஓகே, இந்த எபிசோடில் நம்ம நந்தினியை பற்றி பேச போகிறோம். ஓகே, நந்தினி வந்து என்னென்னா வரும்போது நல்ல என்ன சொல்கிறது, பேச்செல்லாம் ரொம்ப தெளிவாகவே இருந்தது, ரொம்ப நீட்டாக இருந்தாங்க. இல்ல உண்மை, இன்னும் சொல்ல போனா வந்து ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரியான ஒரு தோரணையும் சரி, ஒரு தொகுப்பாளனியா ஆகணும்ன்றதுதான் தன்னுடைய வாழ்க்கையில வந்து தான் பண்ண லட்சியங்களுமாகவும் அவங்க பேசும்பொழுதே வந்து எப்படின்னா ரொம்ப ஒரு மிடில் கிளாஸ்ல இருந்து அவங்க வந்து வந்தா மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் வந்து பேசினாங்க. அந்த ஊரும் வந்து கோயம்புத்தூர் சைடு, அவங்க ஒரு ப்ராப்பர் சென்னையெல்லாம் கிடையாது. அவங்க அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல இருந்து வராங்கன்னும் போது உண்மையிலே வந்து ஒரு மிகப்பெரிய ஆர்வத்தை ஏற்படுத்தின ஒரு கேரக்டர் தான் அவங்க. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி எங்கே அவங்க கவனிக்க வச்சாங்கன்னா, பிரவீன் காந்தி வந்து பெண்கள்னாலே இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிராது ஒன்று வைக்கும்போது அப்படி கிடையாது. ஓவராலாக எல்லாரையும் சொல்லாதீங்க, பெண்கள் பொறாமை பிடிச்சவங்கன்ற மாதிரி ஒரு சொன்னார். அப்படிலாம் சொல்லாதீங்க, ரொம்ப ரொம்ப தப்பு. எல்லாத்தையுமே ஜெனரட்டிக்காக எல்லாரையுமே சொல்லாதீங்க. ஒரு சிலர் இருக்காங்கன்றதுக்காக ஒட்டுமொத்த பெண்ணினத்தையே சொல்லுவீங்களா? ஒரு ஆணினத்தில் ஒரு பொறுக்கி இருக்கிறான்றது ஆணினமே பொறுக்கிங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? அப்படி லேபிள் பண்ணாதீங்கன்னு கேட்கும்போது அட பரவாயில்லையே, ரொம்ப அழகாக சில விஷயங்களை முன்வைக்கிறாங்களே அப்படின்னு நம்ம அவங்கள பற்றி ஒரு உயர்வான மதிப்பீடுகளை வச்சுருந்தோம். அது மட்டும் கிடையாது, காலையில் மற்றவங்களாம் சோம்பேறித்தனமாக இருக்கும்போது யோகா பண்ணி நல்லா ஃபிட்டாக வந்து உடம்பு வச்சுக்கிறதுக்கான எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி கவனத்தை ஈர்த்தார்கள்ன்றதையும் மாற்றுக்கிறது இல்லை. கண்டிப்பாக. 4வது நாளே வந்து அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புற அழுத்தங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ அவங்களுக்கு ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா, அவங்களுடைய ஸ்டோரியை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இடம் வரும்பொழுது 2ஆம் நாளேவோ என்னவோ வந்து பிக் பாஸ் வந்து அந்த டாஸ்க் வச்சுட்டாரு. வைக்கும்பொழுது அவங்களோட ஸ்டோரியை வீட்டில் பதிவு பண்ணாங்க. இவங்க வீட்டில் பதிவு பண்ண ஆரம்பிக்கும் பொழுதே அவங்க என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்டோரியின் பொழுதே அவங்க பயங்கரமாக அழ ஆரம்பிச்சாங்க. அவங்க அழ ஆரம்பித்து தன்னை ஏதாவது ஒரு விஷயங்களில் வந்து இது பண்ணணும் அப்படின்னும் பொழுது அந்த ஸ்டோரியினுடைய அவங்க வந்து அவங்களுக்கு இருந்த காதல் தோல்விகள் பற்றியும் அவங்க வந்து ஒரு வார்த்தையா பேசினாங்கன்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த விஷயம் பணம் நிறைய கட்டி காணாம போயிட்டாங்க அப்படின்ட்டு இவங்க சொன்னாங்களா? ஏன்னா எல்லார் கதையிலுமே வந்து ஒரு தோத்த கதை ஒன்று இருக்கு காதல். இப்போ இங்க ரம்யாவும் அது மாதிரி தான். ரம்யா தான் பணம் கட்டினவங்க, பணம் கட்டி லோனை கட்டு நீயே கட்டுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னது. இவங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு காதல் இருந்தது, பட் அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப அந்த காதல் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நான் ஏமாற்றப்பட்டேன்றதையும் அவங்க அம்மா இறந்த ஒரு விஷயத்தையும் அவங்க வந்து மென்ஷன் பண்ணாங்க. ரீசெண்ட் டைமில் அம்மாவையும் இழந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக. அண்ட் இதை சொல்லும்பொழுது என்னன்னா பயங்கரமாக அவங்க அழுதாங்க. அந்த எபிசோட் நம்ம பண்ணும்பொழுதே நம்ம சொன்னோம், அவ்வளோ அழற அளவுக்கு அவங்களுடைய கதையில் இல்லை விஷயம் இல்லை. ஆனால் வந்து நிறைய அந்த அழுதுதான் கதை சொல்லணுன்ற மாதிரியான ஒரு விஷயத்துல சொன்னாங்க. அப்போ நம்ம யோசிச்சோம், என்னன்னா முதல் நாள் ரொம்ப எத்திக்கலாக ரொம்ப கரெக்டாக ஒரு பொண்ணு பேசுனதுன்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். திடீர்னு பார்த்தா இவங்க என்னடா அது 10ஓட 11 அத்தோட இது ஒன்று மாதிரியே நடந்துக்கிறாங்களே அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. அதன் பிறகு 3வது நாள் 4வது நாளே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப உடைய ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாத்துக்கும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க, எரிஞ்சு விழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து கேமில் வந்து உயர்வு தாழ்வுகள் அங்கே அந்த கான்ட்ரடிக்டரி வரும்போது தான் அங்கே வந்து பிரச்சனை வரும். ஸோ பிரச்சனை வரும்போது அதை எப்படி மக்கள் சமாளிக்கிறாங்க அப்படின்றது அங்கே மேட்ரு. ஆனால் இவங்க அந்த கேமுடைய ஃபார்மேட்டே தப்புனாங்க. அதேதான் எப்படி வந்து ஒரு பொய்யை சொல்றது அப்படின்ட்டு. அதாவது எப்படி ஒரு பொய்யை சொல்றதுன்னா, எல்லாருமே அந்த அந்த விஷயத்துல வந்து இந்த பொம்மை கேமுங்க, அந்த பொம்மை மாதிரி மாஸ் கேம் அந்த மாஸ்கை எடுத்துட்டு நீங்க வச்சுக்குவீங்க அப்படின்றப்ப என்னால வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் பண்ண முடியல அப்படிங்கறதா இருக்கட்டும். மாஸ் கேம் இல்ல, சாரி, உப்பு கொட்டுறது அந்த மாதிரி ஏதோ உப்பு கொட்டுறது ஜாக்கி. அதாவது கேம் இந்த உயர்வு தாழ்வு நீங்க கரெக்டா தான் ஞாபகம் வச்சிருக்கீங்க. அதாவது எஸ்டி ஹவுஸ் பிபி ஹவுஸ்ன்ற மாதிரி இருக்கிறப்ப அவங்க வெளியில வரலன்னு உடனே உப்பு கொட்டிடுவாங்க. உப்பு கொட்டுனதை நீ என்னால தாங்கவே முடியலையே, எது இப்படி ஒரு விஷயத்தை நீங்க எப்படி செய்யலாம், என்னால அப்படி வந்து உப்பு கொட்டிட்டு என்னால பொய்யா நடிக்க முடியல அப்படின்னு வந்து அழ ஆரம்பிச்சாங்க அவங்க.
அந்த அழுகை வந்து அதற்கு முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னா தன்னை எல்லாருமே வந்து கிண்டல் பண்றதா அவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து எல்லாரையும் வந்து ஏதோ பேசிட்டு இருப்பாரு விக்ரம் எல்லாம் வந்து உட்காந்துட்டு. அப்ப நந்தினியும் அங்க இருக்கும் பொழுது நந்தினி எப்படி தெரியுமா, திடீர்னு அழுவாங்க, திடீர்னு சிரிப்பாங்கிற மாதிரி சபரியோ இல்ல எஃப்ஜேவோ பண்ணி காட்டுவாங்க. உடனேவே மறுநாள் அவங்களுக்கு என்ன ஒரு கோவம், மறுநாள் நைட்டுக்கான ஒரு சண்டையா அவங்க எப்படி போடுவாங்க அப்படின்னா, நான் வந்து நடிக்கல, நீங்க எல்லாரும் என்ன வந்து நடிக்கிறேன்னு சொல்றீங்க, என்னால உங்களை மாதிரிலாம் நடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், என்ன யாரை பார்த்து நீங்க எல்லாம் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சாமி வந்தா பேசுவாங்க தெரியுமா, பேசுவாங்க, சாமி வந்தாங்க கண்டமணிக்கு பேசுவாங்க, அந்த மாதிரியான ஒரு மனப்பிழர்வுல அவங்க பேச ஆரம்பிச்சாங்க. ஆக்சுவலி ஒரு கட்டத்தில் வந்து டெய்லியுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் காலைல நல்லா இருப்பாங்க, நைட் ஆனால் வந்து இந்த மாதிரி விஷயம். அப்போ வந்து அது வந்து வெளியில் என்ன பேச ஆரம்பிச்சாங்கன்னா, அவங்க ரொம்ப சஃபர் ஆகுறாங்க, அவங்க வந்து மென்டல் இன்பேலன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய இருக்கு, அவங்க வந்து வாக் அவுட் பண்றதா ரொம்ப நல்லது. ஏன்னா நைட்டு ஃபுல்லா அவங்க அழுகை வந்து யாராலையும் சமாளிக்க முடியல. உள்ளர இருக்கிற பார்வதி மாதிரியான ஆட்கள் என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா, உனக்கு ஹெல்ப் தேவை அப்படிங்கிற வார்த்தையை பார்வதியே சொல்லுவாங்க. அது மட்டும் கிடையாது, அவங்க தனியா என்ன விடுங்கன்னும் போது கூட வந்து பார்வதியும் கலையும் கூட சுத்திட்டு இருந்ததாகவும், அப்ப திவாகரும் பார்வதியும் உள்ளா சும்மா அவதான் ரொம்ப சுத்திக்கிட்டே இருந்தாங்க, அவங்களுக்கான ஸ்பேஸே அவங்க கொடுக்கல. அந்த மாதிரி விஷயங்களுமே வந்து அவங்களுக்கு வந்து நிறைய அது என்ன சொல்றது, அவங்களுடைய தெரியல, அவங்களுக்கு ஏற்கனவே டிப்ரெஷன் இருந்திருக்கலாம், அதனுடைய டிப்ரெஷனை வந்து இன்னுமே ஜாஸ்தி பண்ற மாதிரியான ஒரு மோடு வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. நம்மளுமே வந்து என்ன சொன்னோம் அப்படின்னா, எவ்வளவோ பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்துட்டேன்ல, பிக் பாஸ்ல ஒருத்தி இருந்தேன்ல, நான் வெற்றி பெற்றுட்டேன் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சாங்க அவங்க. அதுவே என்னோட வெற்றி அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு இம்ப்ரெஷனை தான் அவங்க கொடுத்துட்டு நான் வெளியில போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவங்க பேரண்டா இருந்தது போனது, தனிமையால் விடப்பட்டது, அதன் பிறகான காதலுக்கான நம்பிக்கையா ஒரு காதலுக்கு போகும்போது அங்கேயும் ஏமாற்றப்பட்டது, நிறைய ஏமாற்றங்கள் சந்தித்தனால வந்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு கட்டத்துல வந்து டிப்ரெஷன் அதிகமாகி, அது மட்டும் இல்லாம இங்க வந்து இந்த கேமுடைய பாயிண்டே அவங்க வந்து தப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பயே நான் சொல்லிட்டேன், ஐயோ இதான் கேமுடைய ஃபார்மேட், இதே தப்புனா இவங்க வேலைக்கு ஆக மாட்டாங்க அப்படின்னும் போது அதுல வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப விக்ரம்லாம் அதுல மாட்டினார்னு வச்சுக்காங்களேன், சின்னதா கமெண்ட் பண்ணதுக்கே வந்து பயங்கரமா எரிஞ்சு விழுந்தாங்க. எல்லாத்த விட அதிர்ச்சியான ஒரு தகவலே என்னன்னா, எல்லாருக்கிட்டும் பேசிட்டு இருக்கும்போது கலையரசனை பார்த்து சொல்லிட்டு நீ தான் வந்து வின்னர் அப்படின்னாங்க. ஒரு தெய்வீக தன்மை தெரியுதுன்னும் போதே எனக்கு சரி ஓகே அப்படின்ட்டு. அதனாலதான் யார் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுல இருந்து வெளியில அனுப்பிச்சது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சரவணன், அதுக்கப்புறம் வந்து பிரதீப் தான். இப்ப இது ரெண்டு பேருமே அது தவிர்த்து மத்தவங்க யார் கிளம்பினாலும் பிக் பாஸ் வந்து உட்கார வச்சு பாராடிப்பாரு. கையை இது பண்ணிட்டு அவங்க கூட இவங்க அவங்க பேரு கூட மறந்துச்சு, நீங்க கூட சொல்லுங்களேன், அவங்க படத்தெல்லாம் நடிச்சாங்க, அவங்க பேர் வந்து மென்ஷன் பண்ணுங்கயா. ஆமா, பிபில அவங்க வந்து ஒரு பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இவங்க அவங்க பேருமே வரல பாருங்க, இந்த மலை பாட்டுக்கு ஆடுவாங்கல்ல, இவங்க வந்து இந்த குமுதா படம் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, அதுல குமுதாவிலே இல்ல அதுல வந்து இவங்க வந்து இந்த மொட்டை ராஜேந்திர கூட நடிச்சிருப்பாங்க அப்படின்னு, அந்த கட்டியால குத்து அந்த மாதிரி நல்ல பர்ஃபார்மரு. அவங்களும் இதே மாதிரி ஒரு டிப்ரெஷன் அந்த மாதிரியான பிரச்சனைகள் போது அதெல்லாம் மூடி மறைச்சாங்கன்னு வச்சுக்காங்களேன். அந்த மாதிரி எதுவும் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்து பொதுவாக வந்து அந்த என்ன சொல்றது, இந்த 3 பேர் தான். ஆனா அது மாதிரி கிளம்புறான்றவங்க அழுறவங்களோ தேத்துவார் பயங்கரமா. பிக் பாஸ் பயங்கரமா தேத்துவாரு. இதுல பெரிய அதிர்ச்சி என்னன்னா, இவங்க வந்து நான் கிளம்புறேன்னு சொன்னதுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு டோர் இருக்கு, கிளம்பிடுங்க அப்படின்ட்டாங்க. இதுல நம்ம இவங்களுடைய இம்பாக்ட் வந்து போனதுக்கு அப்புறம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா நினைச்சிட்டு இருந்தோம். அதாவது வந்து ஒருவேளை நாம எவிக்ஷன் கொடுக்க மாட்டாங்க, ஆட்டத்தின் போக்கு மாறும் அப்படின்லாம் நினைச்சோம். அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இல்லாம நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வீட்லயே கவனிச்சு பாத்தீங்கன்னா, நமக்கு இப்போ இத்தனைக்கும் லைவ் இருக்கும் பொழுதே கூட பெரிதா அவங்கள பற்றின ஒரு டாக் இல்லவே இல்லை. அவங்கள பற்றி ஒரு 1 ஹவர்ல கூட பாத்தீங்கன்னா, மறுநாள் வந்து அவனுக்கு என்ன பேசிட்டு இருந்தா தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கனி வந்து பார்வதி கிட்ட பேசுவாங்க, அவ்வளவுதான். ஆமா, அதன் பிறகு அவங்கள பத்தி பெருசா நமக்கு அதுல இன்னொன்னு நீங்க என்னன்னா, இதுல நல்ல ஒரு விஷயம் சொல்லணும். அவங்க கிளம்புறாங்க, சரவணம் போனதுக்கு அப்புறம் கவின் இவங்க எல்லாம் பேசுவாங்க பாருங்க. சரவணன் போனதுக்கு பிறகு சாண்டி கவின் எல்லாமே பேசுவாங்க, கொஞ்சமாவது பேசுவாங்க. அது மட்டும் கிடையாது, ஸ்டீல் த ஷோன்ற மாதிரி சீசன் 7 தான் எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் போனதுக்கு அப்புறம் அவரை பத்தி மட்டுமே பேசுனாங்க. அதாவது ஒருத்தர் ஷோ விட்டு போயிட்டான், ஷோ விட்டு அனுப்பிட்டோம், அவனை பத்தி பேசுறாத அளவுக்கு நீங்க வந்து ஷோ நடத்துவாங்க. மோஸ்ட்லி கவுந்தரிச்சு இருந்தாலும் மீசியில மண்ணு ஓட்டாதுன்ற மாதிரி நடத்துவாங்க. அன்பார்ச்சுனேட்லி
பிரதீப் போகும்போது பிரதீப்பை பத்தி பேசுறது, பிரதீப்லாம் யாரெல்லாம் என்னென்ன பேசுனாங்க அதை வச்சு இவங்க வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போனாங்க. கண்டிப்பா. ஆனா இவங்க போனதுக்கு அப்புறம் வந்து அப்படி ஒருத்தவங்க இந்த வீட்டுல இருந்தாங்கன்றதா மாதிரியே வந்து எதையுமே ஒளிபரப்பல. ஒரு காரணமும் இருக்கு ஜாக்கி. வெறும் 4 நாள் 5வது நாள்ல அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அதாவது யாரோ ஒருத்தவங்க கூட சொல்லுவாங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோ இந்த வீக்கெண்ட். பார்வதி சொல்லுவாங்க அவங்க, இந்த வீக்கெண்ட் வரைக்குமாவது பொறுத்துக்கோ அப்படின்வாங்க. ஆனாலுமே அவங்க வந்து நான் கிளம்பணும் அப்படிங்கிற முடிவுல ரொம்ப தெளிவா இருந்து கிளம்புனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல அது கிளம்புறத வந்து பயங்கரமா கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணி இல்ல நீங்க இன்னொன்னு அதுதான் நான் சொல்றேன்ல, உங்களுடைய டிப்ரெஷனுக்கான மருந்து தேடுற இடம் வந்து பிக் பாஸ் கிடையாது. ஏன்னா இப்ப உதாரணத்திற்கு இந்த பாடகி இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கூட வந்தாங்க பிக் பாஸுக்கு. அவங்க வரும்பொழுது அவங்க அழுதுட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு ஒரு என்ன பாடகி, சுசித்ரா. ஆமா ஆமா. அவங்க வந்து நான் அடைந்தேன்ற மாதிரி பாலா கூட தான் இவங்க வந்து உன்னை நான் அறிந்தேன் அந்த பாட்டை கூட பண்ணாங்க. நீ அறிந்த ஆமாமா. அவங்க அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷன்ல இருந்தாங்க ஆக்சுவலி. ஆனா அவங்க வந்து ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ணிட்டாங்க. இல்ல ஓவர் கம் பண்றது மட்டும் இல்ல, அதை கன்சோல் பண்றதுக்கு ஆள் இருந்தாங்க. பாலா அதை வந்து பண்ணாரு. பாலா மேல 1000 விமர்சனங்கள் அந்த ஷோல இருந்தாலும் கூட பாலா வந்து பாத்துக்கிட்டாரு. இந்த பக்கம் சிவானியை பாத்துக்கிற மாதிரி அவரும் வந்து சுசித்ரா வந்து பாத்துக்கிட்டாரு. ஏன்னா அவங்க வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க வந்ததுல இருந்து. சோ அந்த மாதிரியான ஒரு ஆளா வந்து அவங்க இருக்கும் பொழுது அந்த அளவுக்கு இன்னொரு ஒரு காரணமும் இருக்குங்க. டே 1ல இருந்து பார்வதி வந்து இந்த வீட்டுல கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆமா. அப்ப அதுவுமே ஒரு ஒரு இதுக்கான ஒரு காரணம். அந்த மாதிரி வந்து சுச்சி இருக்கும்போது இல்லை. ஸோ இவங்கள இதற்கு மேலே இவங்க போகிறது வந்து சரி வராது அப்படிங்கிற மாதிரி தான் பிக் பாஸ் அமிச்சா மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். எனிவே அவங்க வெளியில் வந்தது நல்லது என்னை பொறுத்தவரை. ஆனால் அவங்க நினச்சி வந்த பிக் பாஸ் வீடும் அது இல்லை, பிக் பாஸ் கேமும் அப்படி கிடையாது. அவ்வளோதான். சரி, எனிவே நடந்தவையாக இருக்கட்டும், நடக்க போவை நல்லவையாக இருக்கட்டும், நந்தினுடைய எதிர்கால வாழ்வு சிறக்க எல்லாம் வல்ல இயற்கை துணைன்னு இருக்கட்டும். வாழ்த்துக்கள். ஓகே, இது குறித்தான உங்கள் கருத்துக்கள் எதாக இருந்தாலும் அதை பின்னங்களை தெரியப்படுத்துங்க. மீண்டும் வேறொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அது ஒரு நன்றி கூறியோட விருது உங்கள் ஜாக்கி ஷேக்கர். நன்றி, வணக்கம். வாய்ஸ் ஓவர் சைனிங் ஆஃப்.